ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட் அப்படிங்கிற போமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்ட் விட்மன் அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. போமோட சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் இன்ட்ரோ பார்த்துடலாம். நம்மளோட போயட்டோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்டர் விட்மன். அதாவது ஜேஆர் வால்டர் விட்மன் தான். இவங்க 31 மே 1819 வந்து பிறந்திருக்கிறாங்க. இவங்க ஒரு பொயட், எஸ்ஏயிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் கவர்மெண்ட் கிளர்க்கும் கூட. இவங்களோட இன்ஃப்ளூயன்ஷியல், இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் லிட்ரேச்சரில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பொயட். அதாவது இவரோட பீரியடில் தான் வந்து டிரான்ஸ்டென்டலிசம் அண்ட் ரியலிசம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகுது. இது ரெண்டுலேயுமே இவர் வந்து ரொம்பவே பாப்புலர். இவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம். இவங்க வந்து 26 மார்ச் 1892 வந்து பிறந்திருக்கிறாங்க. இந்த டைமிங்கில் வந்து சுவாமி விவேகானந்தா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து டிவினிட்டியை பற்றி, அப்புறம் வந்து பீஸ் பற்றிலாம் வந்து ப்ரீச் பண்ணிகிட்டு இருந்த டைமிங். அவங்களோட ஸ்பீச்சை கேட்டு நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்து நிறைய ஒர்க்ஸ் எழுதினாங்க. அதில் வந்து இதையும் ஒன்று அப்படின்னு சொல்லி வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் போம் பார்த்திங்க அப்படின்னா, போம் வந்து 1867 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டாக எதில் பப்ளிஷ் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா, ப்ளூ ஒரேண்டோ ஷோர் அப்படிங்கிறதுல தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. எந்த எடிஷன்லன்னா, லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படிங்கிற எடிஷனில். இந்த போம் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஸ்பீக்கர் இருக்கார் இல்லையா, அதாவது அவர் வந்து காடை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். காட் அண்ட் டிவினிட்டியை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிற மாதிரி இருக்கும். காடை வந்து ரொம்பவே ப்ரைஸ் பண்ணி சொல்லியிருப்பார். எல்லாமே கடவுள் தான், கடவுள் தான் எல்லா க்ரியேஷனுமே. நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து காட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ரொம்பவே ஷார்ட்டான போம் தான். இதில் வந்து 21 லைன்ஸ் உண்டு. இதோட ஸ்டாண்ட்ஸாஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ நம்ம லைன் பை லைன் சம்மரி பார்த்தலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, காட் வந்து ஒரு இன்ஃபினிட்டி. இந்த உலகத்திலே வந்து அவர் தான் ஒரு இன்ஃபினிட்டி. அவர் வந்து என்னுடைய கடவுள். அவரால் வந்து எல்லாமே முடியும், அவரால் முடியாதது அப்படிங்கிறதே கிடையாது. மொத்தத்தில் எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு டிவைன் லவ்வர், ஒரு என்னோட பர்ஃபெக்டான காம்ரேட் வந்து கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கடவுள் வந்து ஒரு பர்ஃபெக்டான காம்ரேடுன்னு சொல்கிறாரு. ஒரு வெயிட்டிங் கண்டென்ட் இன்விசிபிள் லைட். அவர் வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவருக்காக வந்து நிறைய பேர் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி கடவுள் வரணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா. அவர் வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் வந்து அவரோட ப்ரெசன்ஸை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். கடவுள் வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தோ தி ஐடல் மேன். கடவுள் வந்து ஒரு ஐடலான மேன். அவர் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான, ஃபேரான, அவரால் எல்லாமே செய்ய முடியும். ரொம்பவே ஒரு லவ்லியான, ஒரு கைண்டான பர்சன் தான் வந்து நம்மளோட கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரோட கம்ப்ளீட்டான பாடி, மைண்ட் எல்லாமே ஒரு ஸ்பிரிட்டடாக வந்து இருக்கும். கடவுள்கிட்ட வந்து நம்ம போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம் இல்லையா. அப்போது நம்ம எல்லாருமே இறந்தோம் அப்படின்னா நம்மளோட ஆத்மா வந்து, அதாவது நம்மளோட சோல் வந்து பூமியில் இருந்து மேல் லோகத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பரலோகத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹெவனுக்கு வந்து நம்ம போய் சேருவோம். ஹெவனுக்கு போய் சேர்ந்தால் தான் வந்து நம்ம வந்து அங்கே கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல. அப்போது வந்து அந்த டெத்து கூட கடவுள் தான். நம்ம பிறக்கிறதுலேருந்து இறக்குறது வரைக்கும் எல்லாமே வந்து கடவுளால் தான் முடியும். அதுவும் கடவுள் தான். நம்ம வந்து டெத்தையும் வந்து கடவுளாக தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம இறந்து போனால் தான் ஹெவனுக்கு வந்து போய் சேருவோம். அப்போ அதுவுமே கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடவுளை வந்து எப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, ஒரு மைட்டியஸ்ட், பெஸ்ட்டு, ஒரு எல்லாமே நம்ம பார்க்குற எல்லாமே, நமக்கு தெரிஞ்ச எல்லாமே வந்து கடவுளால் மட்டும்தான் முடியும். நம்ம வந்து என்ன வேணால் வந்து கடவுள்கிட்ட வந்து ஈஸியாக நமக்கு வேணுங்கிறத கேட்கலாம். நம்மளோட பெஸ்ட்டு சோல் அப்படின்னாலே அது வந்து கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு கிரேட்டஸ்டான ஐடல்ஸாக இருக்கட்டும், ரேஸ் அஸ்பிரேஷன், அப்புறம் நம்மளோட சோல்ஸை எல்லாமே வந்து கன்சோல் பண்ணுறது எல்லாமே வந்து கடவுள் ஒருத்தரால் தான் முடியும். கடவுள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். கடவுள் வந்து ஒரு ஹீரோயிக் டிட்ஸ் அப்படிலாம் அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். நம்ம வந்து கடவுள் நினச்சார் அப்படின்னா உலகத்தில் என்ன வேணால் மாற்றலாம். நிறைய ஹீரோயிசம் கடவுளால் பண்ண முடியும். நிறைய என்தூசியாசம் வந்து நம்மகிட்ட வந்து க்ரியேட் பண்ணுற பவர் எல்லாமே வந்து கடவுள்கிட்ட தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம கடவுளை வந்து அவருக்கு உருவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வந்து அவரோட ப்ரெசன்ஸை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கடவுள் நினச்சா என்ன வேணால் எப்படி வேணால் மாற்றலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்த நம்மளோட டைமு, அந்த இடம், ஸ்பேஸ் எல்லாமே கடவுள் தான். எர்த்தோட ஷேப் முதற்கொண்டு
அந்த டிவைன் ஒண்டர்ஸ் எர்த்தோட ஷேப் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியாது. அந்த ஸ்பேஸ்லாம் வந்து எர்த்தெல்லாம் எந்த ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ்க்குமே இல்லாமல் அப்படியே மேலே எப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, அது எல்லாமே ஒரு ஒண்டர்ஸ் தான் இல்லையா? இது எல்லாமே கடவுளோட கிரியேச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த ஷேப்லேருந்து ஒவ்வொன்றையுமே வந்து ஃபைனாக செஞ்சது எல்லாமே கடவுள் தான். கடவுளை வந்து நம்ம நம்ம வந்து பார்க்க முடியலனாலும் நம்மள வந்து ஒர்க்ஷிப் பண்ணுறோம் கடவுளை. இந்தலோட ஒரு கடவுளுங்கிறவர் வந்து ஒரு சூரியன், அதாவது பகல் நேரத்தில் வந்து சூரியன் எவ்வளோ இம்பார்ட்டனோ, நைட் நேரத்தில் வந்து ஸ்டார்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குமோ, அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் வந்து என்னோட கடவுளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்பீக்கர் வந்து, அதாவது பொயட் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. மொத்தத்தில் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். அதாவது டிவினிட்டி, அதாவது அந்த டிவினிட்டி அப்படின்னா பக்தி, ஆன்மீகம் அதே மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். கடவுளை வந்து எந்தெந்த மாதிரிலாம் வந்து சொல்லலாம். கடவுள் நினச்சா என்னன்னாலும் பண்ண முடியும். அவர் தான் இந்த உலகத்தை வந்து கிரியேட் பண்ணார். இந்த உலகத்தில் வந்து எதுவுமே அவருக்கு தெரியாமல் நடக்காது. அவர் நினச்சா என்ன வேணால் நடக்கும். அவர் ஒருத்தரால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் கம்பேரிசனும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் அந்த போமோட சம்மரி. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி தீம்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து கிரியேஷன், டிவினிட்டி, ப்ரிவிஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட், இதில் தான் வந்து தீம்ஸ். வேறு ஏதாவது போம் நாவலுக்கு வந்து சம்மரி வேணும்னா அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.